அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு தோணுது, உங்களோட பார்வை எனக்கு புரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் 11:30 12 அந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டே இது நியாயமானு உங்களுக்கு தோணும். அவசர கால செய்தி மறுபடியும் தாக்குதல் அம்மா தொடங்கினாங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக டைமிங்க்கு வருவேன். ஸோ ஏதோ இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிக்கலான்றதுக்காக கொஞ்சம் அறக்க பறக்க ஓடிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதற்காக வாக்காளர் பெருமக்களே ஏதோ நான் தேர்தலுக்கு போயிட்டு ஓட்டு கேட்க போகிறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. என்னுடைய பர்சனல் வேலைன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதனால் வாக்காளர் பெருமக்களே எங்கள் தேர்தல் ஜுரம் எப்படி தொற்றி கொண்டிருக்கிறதோ அதே போல் அங்கே பேச்சுவார்த்தை ஜுரம் வந்து தொற்றி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான் கற்பனையின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவே நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், இன்னும் நீங்கள் நம்பி கொண்டிருக்கிறீர்களா, நாங்கள் வரவில்லை அப்படின்றாங்க. பட் பாகிஸ்தான் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க வரலன்னா அந்த பக்கம் காதையை நான் அறுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பாகிஸ்தான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை பேசலாம். இதுலேயும் உங்களுக்கு பல விஷயங்கள் தோணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு விட்டமின் பி வாக்காளர் உரிமை தொகை வந்திருக்கிறதா? பிரதான 2 கட்சிகள் மாறி மாறி ஆல்மோஸ்ட் நிறைய பகுதியில் ரீச் ஆகிடுச்சு. மினிமம் 1000 அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து சேர்ந்துருக்கு. மினிமம் எவ்வளோ? 1000. மேக்ஸிமம் 5000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்காளர் உரிமை தொகையே கொஞ்சம் வரலாம் கூட கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில பகுதிக்கு மட்டும் கொடுத்துட்டு எங்களுக்கு ஏன் கொடுக்கல, எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த வாக்காளர் உரிமை தொகையை அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டு வாங்குறாங்க. வாழ்க ஜனநாயகம், வெல்க ஜனநாயகம், பணநாயகம். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நம்ம ராஜஸ்தானில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தோம். ராஜஸ்தானுடைய பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் ஒன்று, அதாவது நம்ம மிகப்பெரிய ஒரு ஹப் ஒன்று, அது பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் நான் மற்றொரு பதிவு எக்ஸலத்தில் ஒரு 5 நாளைக்கு முன்பே நான் பார்த்தேன். நான் எக்ஸலத்தில் வந்து அரவிந்த் அப்படின்ற ஒருத்தர் வந்து போட்டிருந்தார். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் ப்ரொடக்ஷன், எண்ணெய் கிடங்குகள், உற்பத்தி நிலைகள், கேஸ் ஹப், இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம உலகளாவிய அளவில் தாக்கம் ஏற்படும் போது, ஒரு நாட்டை நகர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது இதற்கான சம்பவங்கள் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து உக்ரைன் வந்து ரஷ்யா மீது அடிப்பதற்கான மிக முக்கிய காரணமே அது மற்றொரு நாடை திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய லிங்கெல்லாம் கூட பற்றி போட்டிருந்தார். நானும் பார்த்தேன். நான் எப்போ 5 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தாரு. அதெல்லாம் இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த வீடியோ பதிவு வந்து டப்ஸான்ற ஒரு பகுதியில் ஒரு 2 எண்ணெய் கிடங்குகள் அடித்த அடியில் ஆயில் மலையாக பொழிஞ்சிட்ருக்கு ரஷ்யாவுக்குள்ளார. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காலையில் 2 எண்ணெய் கிடங்குகள் அடிச்சிட்டாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதம் நீடிச்சதுன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் கிடங்குகள் இருப்பதுக்கு ரொம்ப ரேர் ஆகிடும். அதாவது இதெல்லாம் கோட்டை விட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்யா மிக முக்கிய சோர்ஸ் வந்து காலியாகுது. அது உக்ரைனை வச்சு வேலையை முடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2வது இங்கே மிக முக்கியமாக இந்த யுத்தம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இங்கேயும் முடிச்சு போட்டாங்க. எங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸும் க்ளோஸ் ஆகுது. அடுத்து இங்கே முடிஞ்சுன்னா பேபலப் மேடமும் ஆல்மோஸ்ட் அதையும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ மீதி எல்லாமே யாரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒற்றை நாடை நம்பி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கணும். அதாவது அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஆச்சா போச்சா ஹோச்சா அப்படின்னாலுமே இன்னொரு பக்கத்தில் மனசை வந்து ஹோச்சாவாகிறாரு. பயங்கரமாக தனது வியாபார தந்திரத்தை வந்து முடுக்கி விட்டுருக்கிறார். இன்றைக்கி ரொமானியாவில் ஒரு ஹீட்டிங் ஸ்டேஷன் ஒன்று, ஹீட்டிங் பிளான்ட்டில் ஒரு 30 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல வெடிச்சு சிதறின பதிவுகளும் பார்க்க முடியுது எங்கள் ரொமானியாவில். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வெடிஞ்சிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏரியாவே டேமேஜ் ஆகிருக்கு. இது பார்க்கும்போதே தெரியுது, பதிவு பெரிய அளவுக்கும் சம்பவமாக தெரியுது. அப்போ இது எல்லாமே எதாச்சியாக நடக்குதா, இந்த பூ உலகில் அது ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறதா அப்படின்றத நம்ம சிறுமொழிக்குள்ளே கொஞ்சம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் இவ்வளோ வேட்டு வைக்கிற அமெரிக்காவிலுமே நடந்திருக்கு. ஏற்கனவே டெக்சாஸ் பக்கத்தில் ஒரு பெரிய எண்ணெய் கிணறு ஒன்று எரிஞ்சது இல்லையா, அமெரிக்காவோட டாப்பஸ்ட் எண்ணெய் கிணறு ஒன்று. பட் இன்றைக்கி டெக்சாஸில் மற்றொரு எண்ணெய் எடுக்கக்கூடிய கிணறு ஒன்று அங்கே பற்றி எரிஞ்ச பதிவுகளை பார்க்க முடியுது. சரி, ஊருக்கே பிரச்சனை வருதுன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்க தானே செய்யும் அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பார்வை எனக்கு புரியுது. எப்பா வளவளன்னு என்னப்பா பேச்சு, அந்த பேச்சுவார்த்தையை பற்றி சொல்லுப்பா, என்னப்பா சும்மா நீ பேசிட்டே இருக்கிற அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இன்னைக்கு இந்தியாவுடைய பெட்ரோலியம் துறை என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேஸ் லீக்னால தான் வந்திருக்கு, சதி திட்டம்லாம் இல்லை,
முதல் கட்ட விசாரணையில் கேஸ் லீக்னால தான் வெடிஞ்சிருக்குன்றாங்க. 83,000 கோடி அது இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் நடந்தது. அது குடிசைகளில் கொண்டு வந்துடும்ன்றாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. கேலிபெஃப் அவர்கள், பார்லிமென்னுடைய ஸ்பீக்கர் கேலிபெஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு அவரே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து எல்லா அமைதி ஒப்பந்தத்தையும் மீறிட்டு எங்களை சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு நெகோசியேஷனுக்கு வாங்கன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மிரட்டல் மூலியமாக பணி வைக்கலாம்னு நினைத்தீங்களா? இதில் அமெரிக்கா சரி, இது ஈரான்கிட்ட இந்த மிரட்டல்லாம் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம், 100% 1000% வரமாட்டாங்கன்றாங்க. நான் இப்பயும் நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். எனக்கு ஈரானும் அமெரிக்காவும் 2 சைக்காலஜிக்கலில் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஈரான் இந்த அளவுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு முன்பு இரவு 19ஆம் தேதி இரவு நான் சொன்ன பதிவில் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஈரான் வரும். ஆனால் ஈரானுடைய பத்திரிகைகளிலிருந்து எல்லாருமே 100% வரமாட்டாங்கன்னு அவங்களோட பதிவுகள் எல்லாமே வந்தால் கூட ஏதோ என் உள்மனது தோன்றுகிறது, கண்டிப்பாக அவங்க பல எச்சரிக்கைகள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் அமெரிக்கா தரப்புலேயே இன்னும் ஃப்ளைட் இறங்கல பாஸ். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ரியலாக சொல்லணும் அப்படின்னா சரி கொஞ்சம் இறங்குறாங்களா, வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் ஃப்ளைட்டே வந்த மாதிரி தெரியல. ஏன்னா 20 மணி நேரம் ஜேர்னி. அதுக்கப்புறம் தான் சரி, இதுக்கப்புறமா நான் டிலே பண்ணால் 1 மணி பக்கம் வந்துருமே, நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் எனக்கு பென்ஷன் கிடைக்காம போயிடுறதுனால நான் அவசரமாக ஓடி வந்திருக்கேன். பட் இப்போது நிலைமை வரைக்கும் யார் இறங்க போகிறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் இஸ்லாமாபாத் ஃபுல்லும் ஹை லெவலில் இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கான தொடக்கமாக இருக்கிறாங்க. இது ஈரானுடைய ஊடகங்கள் முழுவதும் அமெரிக்கா மட்டும்தான் காத்து கிடக்க வேண்டும், ஈரான் வரவே வராது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உறுதியாக இருக்கலாம், வந்தாலும் பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகும், வருவாங்க நான் நினைக்கிறேன். நேற்று இரவு கூட பெரிய அளவுக்கான இந்த C-17A குளோப் மாஸ்டர் ஒரு 14 அமெரிக்க விமானங்கள் தொடர்ந்து ஐரோப்பா ரீஜியனில் ஆயுதங்களை குவிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு குவிச்சிட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து வந்துட்டு தாங்க இருக்குது. அது மற்றொரு பதிவு. அப்புறம் நேற்று அங்கே சீனாவிலிருந்து வந்த ஒரு கப்பல், ஈரானுடைய கப்பல் ஒன்று பிடிச்சாங்க இல்லையா, அந்த கப்பல் பெருசாக டவுஸ்கா. அந்த டவுஸ்கா கப்பலை எடுத்து பிடிக்கும் போது தான் டவுசர் கலந்து போச்சுன்றாங்க. என்ன காரணம்னா பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிப்பதற்கான கெமிக்கல் வந்திருக்கு அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறாங்க? என்னுடைய கருத்து இல்லை, ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் அப்படி சொல்லியிருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிப்பதற்கு வந்தது, கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ சீனா நேரடியாகவே மாட்ட போகிறதா, இனி அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது அப்படின்லாம் பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவுக்கு என்ன கவலை, இன்னைக்கு வெள்ளை மாளிகையுடைய கருணாநிதி வீட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 சேனலை பர்டிகுலராக குறி வைக்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், CNN. இந்த 3 பத்திரிகைகளும் ஈரானை குத்தைக்கு எடுத்துட்டாங்க. ஈரானுக்கிட்ட காசு வாங்கி ஈரானுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு போடுறது, ஈரானே ஜெயிச்சிருன்ற மாதிரி போடுறது, ஜெயிச்சிருச்சு ஈரான் அப்படின்னே போடுறது. ஆனால் ரியாலிட்டி வேறன்றாங்க. யார்? அமெரிக்காவை சொல்கிறாங்க. நான் எங்கே சொல்கிறேன்னா ஈரான் விவகாரத்தை சொல்கிறேன், நீங்கள் எங்கேயோ எலெக்ஷனை நோக்கி சொல்கிறேன்னா நினச்சிக்காதீங்க. அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸாக பரப்பிட்டு இருக்கிறாங்க, யதார்த்தன்றது வேறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ். சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரியே, ஒரு கட்சியோட எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலுமே அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இது மாதிரியான நியூஸ் சேனல் என்றைக்குமே போட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள பத்திரிகையாளர்களும் ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களும் சாதகமாக நடந்துப்பாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் அமெரிக்கா விளக்கம் கொடுக்குறீங்க பாரு, இந்த மாதிரிலாம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. வாங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி எவ்வளோ கருத்துக்கள்லாம் வந்தாலுமே எல்லாம் அமைதியாக கடந்து போகிறாங்க. அது கடந்து போகிற அளவுக்கு என்னை கற்றுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஒருத்தர் ட்ரம்ப் தான் உட்காந்து ட்விட்டர்லேயே இருக்கிறாரு, ஒரே ஒரு சின்ன செய்தி வந்துட்டா போதும் உடனே ஓடி வந்துடுறாரு. நேற்று நியூயார்க் டைம்ஸ் சொன்னாங்களாம், அது மாதிரி அணு ஆயுதம் ஏற்கனவே அமெரிக்கா அந்த மிட் நைட் ஹேம்பர் மூலிமா அடித்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபெயிலரு, அவ்வளோதான் வந்துருச்சு நெருங்கிருச்சுன்னு போட்டோடனே, ஐயோ மேன் உங்களுக்கு என்ன தெரியும், ஃபேக் நியூஸ் ப்ரொபகண்டா, நாங்கள் அடித்த அடியில் கண்டிப்பாக அவங்களால ப்ரொடக்ஷன் யூனிட்டில் தொடர்ந்துருக்க மாட்டாங்க, அது எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான் டிலே ஆகும், ஏன்னா நம்ம பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி CNN போன்ற கரப்டட் மீடியாஸ் ஃபேக் நியூஸ் எல்லாம் ஏன் மக்களை திசை திருப்புறீங்க? இதுக்கு முன்பு ஒபாமா காலத்தில் போட்ட ஒப்பந்தத்தை விட நான் சூப்பரான அக்ரிமெண்ட் போட போகிறேன், இன்னைக்கு காலையில் அருமையான ஒரு ஒப்பந்தத்தை போட போகிறேன், எங்கள் ஆளுங்க பேனாவையும் பேப்பர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இதற்கு முன்பு ஒபாமா என்ன பண்ணிட்டாராம், பில்லியன் கணக்கான பணத்தை கொடுத்தாங்களாம் ஈரானுக்கு. இன்னைக்கு ஈரான் இந்த அளவுக்கு
நின்றுருக்கு, நம்மளே எழுத்து நிற்கிதுன்னா அன்றைக்கெல்லாம் ஒபாமா பண்ண தவறும் இந்த ஸ்லீப்பி ஜோ பைடன் தூக்கத்திலே குரட்டியை விட்டுட்டு ஓன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்னை குறை சொல்றீங்க, யார் என்னை எதிர்த்தாலும் உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் உலக அமைதிக்காக நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மனசு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தான் அவங்க மனைவி மெலினா ட்ரம்ப் வந்து தண்ணி தெளிச்சு தலைவரை எந்திரிங்க, தூக்கம் தெளிஞ்சிருச்சு, வாங்க அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக ட்விட்டாக போட்டு தள்ளுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு 20 ட்விட்டர் போடுறாருங்க. இன்னொரு ட்விட்டர் கூட பார்த்தேன் நான், அந்த கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் யாரும் அம்பாசிடர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாராம். அந்த அம்பாசிடர் வந்து இந்த மாதிரி நபர்லாம் தேர்ந்தெடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் ரொம்ப மோசமான நபரை தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு ஒரு ட்விட்டர் போட்டு தள்ளுறாரு. இந்த நெகோசியேஷன் பொறுத்த வரைக்குங்க இன்னையோட லாஸ்ட் டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 6 மணியோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 6 மணிக்குள்ளே நீங்க வாக்காளர் உரிமை தொகை வருதான்னு மட்டும் பாருங்க. 6 மணிக்கு மேல போயிட்டா அப்புறம் டோக்கன், எந்த டோக்கனுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் வேல்யூபிள் இல்லாம போயிடும். அதனால வந்து சீக்கிரம் பேச்சுவார்த்தையே நடத்திடுங்கப்பா, இல்லைன்னா நாங்க குண்டு மலையை பொழிய போறோம், மறுபடியும் அடிக்க போறோம்ன்றாங்க. ஐயா, அந்த பக்கம் ஈரான் நான் வரமாட்டேன்னு சொல்றதும், இவங்க 6 மணி ஆனா நாங்க டேட்டு க்ளோஸ் பண்றோம்னு சொல்றதும் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தானே. எலெக்ஷன் 6 மணியோட முடியுதில்ல, தேர்தல் பிரச்சாரம். ரைட், ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக தான் சிரிச்ச, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு அந்த சைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் லைவாக டெஸ்டிங் எடுத்தாங்களாம். லேசர் மூலிமா சுட்டு வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்டிங் எடுத்தாங்களாம். யூஎஸ்எஸ் புஷ் கப்பல் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ணிட்டாங்களாம். அதனால் ஈரானுக்காக வாங்க ஈரான், இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலையே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் நியூஸ் அங்கேருந்து செய்தி சேனல் அப்படி தான் வருது. தொடர்ந்து ஒரு சில கப்பல்கள் திருப்பி அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஈரானுடைய வெசல்ஸ் வந்து ஒரு 2 பக்கம் கிராஸ் பண்ணி போனதாக சொல்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் தடைகள்லாம் மீறி அவங்க பக்கம் நெருங்கியிருக்காங்க. மேபி விடுறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை இப்போதைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 2 கப்பலும் மட்டும் விடுறேன், பேச்சுவார்த்தைக்கு வரையான கொஞ்சம் லூஸ் விட்டுருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். பட் இனியோ அதற்காகலாம் கிடையாது, கண்டிப்பாக ஈரான் வருவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு சைக்காலஜிக்கலாக தெரியும் ட்ரம்ப்போட சைக்காலஜியில் என்னன்னா, அதிகமாக மிரட்டினாருன்னா அடிக்க மாட்டார்னு அர்த்தம். ஈரான் வந்து ரொம்ப வீம்பு பிடிச்சி ரொம்ப பில்டப் விட்டாங்கன்னா நான் வரமாட்டேன், அவ்வளோதான்னா கண்டிப்பாக வராங்கன்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதெல்லாம் இல்லை அப்படின்றதுல நம்ம இது குறிப்பிடத்தக்க விஷயமும் கூட. இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்குள்ளார தொடர்ந்து இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஏப்ரல் 20, 2026 கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னா விலையை வந்து தனது கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. விலை அப்படின்னா பெட்ரோலியம், லிக்யூட் நேச்சுரல் கேஸ், நிலக்கரி, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு விலையேற்றத்தை ஃபுல்லாக சப்ளை செயின் மூலிமா இவங்களை அதிகமாக அடிஷ்னலாக ஃபண்டிங் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி இருக்காங்க. இனி விலையேற்றத்தை நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு தடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்டெல்லாம் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பெட்ரோல் டீசல் விலை டெய்லி ஏறினது இறங்குனது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக ஏறினதுனால அது வந்து ஒரு ஸ்டேபிளாக நிறுத்திட்டாங்க. இப்போ குளோபல் மார்க்கெட் இல்லாமல் சப்போஸ் நஷ்டம் அடையும் போது அரசாங்கம் கையிலேருந்து கொடுக்குற மாதிரியும், சப்போஸ் லாபம் வந்ததுன்னா அது எண்ணெய் நிறுவனங்களே கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை. அதில் லாபம் வரும்போது கூட இப்போ ஒரு சில சமயத்தில் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லாபம் வரும்போது நீங்கள் பயனடைகிறீங்கல்ல, அதனால் இது மாதிரி சமயத்தில் ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த சேம் ஆக்டை தான் அங்கே கொண்டு வராங்க. கொஞ்சம் படித்தவங்கன்றதுனால கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறாங்க. அதை இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு, அதனால் அப்படி ஒரு சட்டம் வந்திருக்குன்னு டீசெண்டாக சொல்கிறாங்க. அதாவது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆக்ட் படி நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்காவில். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் நம்ம அப்பயே ரஷ்யா உக்ரைன் வாரியே பண்ணிட்டோம் இந்தியாவில். பட் அவங்க இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. விலையை பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம். ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டார், இப்போ சப்போஸ் கொண்டு வர முடியலனா அடுத்து மிட் டேர்ம் எலெக்ஷன் வேறு வருது. மிட் டேர்ம் எலெக்ஷனில் ட்ரம்ப் அவர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுருவார் இன்னும். அதனால் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குறாரு. எல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி வந்து ஒரு வால்ஸ்ட்ரீட் சேனல் வந்து கிழிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த ஃப்ரான்ஸினுடைய போர் கப்பல் ஒன்று டெஸ்ட்ராயரோட மிடில் ஈஸ்ட்டில் நிலைநிறுத்திருக்கு. ஒரு 10-15 நாளாகவே சும்மா ஒரு லெட்டர் டாப் மாதிரியாம், ஒரு லெட்டர் மாதிரி வந்து அந்த இதில் இருக்கிற நபர்களுக்கு யாராவது வந்திருக்கு. அதில் ஒரு 5 யூரோ மதிப்புள்ள ஒரு ப்ளூடூத் ஒன்று லெட்டருக்கு இடனில் வச்சுருக்காங்க. அது வந்து டெஸ்ட்ராயர் கப்பல், அவங்க ஃப்ரான்ஸுடைய போர் கப்பலுக்கு இடையில் டெஸ்ட்ராயர் ஒன்று போயிட்டுருக்கான். அது வந்து ஒரு 10 நாளாக எங்கே போகுது எங்கே வருது எல்லாமே கிளியராக ட்ராக் பண்ணியிருக்காங்க.
அதை பாருங்க இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களாம். யாரும் நேற்று தான் இவங்க பாட்டியும் பேரனும் அவங்க டீம் வந்து கண்டுபிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்களாம். எவ்வளோ கோடி, பலாயிரம் கோடி உள்ள ஒரு போர்க்கப்பல் சோழியை முடிக்கிறாங்க ஒரு 5 யூரோ ப்ளூடூத்தில். நினச்சி பாருங்க. ஏன்னா இந்த போர்க்காலங்களில் நிறைய போர்க்கப்பல்கள் வந்து என்ன ஆகுன்னா அது எங்கள் லொக்கேஷன்லாம் காட்ட மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வேறு இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து தாண்டி ஏதோ ஓடி வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்ம்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னா சொல்லும் போது இந்த மாதிரியான விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்கள் பாஸ். கடைசியில் அடி வாங்கிக்காதீங்க. யூகேவுக்கு சொல்கிறேன், யூகே விவரமாகறாங்க. எங்கள் போர்க்கப்பல் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. போர்க்கப்பலே இல்லாத ஒரு நாடாகிறாங்க இப்போதைக்கு. ஏதோ 1-2 அவசரத்துக்கு இருக்குது, அதுவுமே பார்க்குறோன்னு இருக்காங்க. பட் பிரான்ஸ் அனுப்புறோன்னு சொன்ன நாடுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஜெர்க்காக இருக்கு. ஆஹா, இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கப்பா அந்த போர்க்கப்பல்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். கியூபா பேச்சுவார்த்தைக்கு தயாருன்ட்டாங்க. போதும், நாங்கள் மாண்டதெல்லாம் போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி மக்கள் நன்மைக்காக அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்குன்றாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கியூபா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார். ஏற்கனவே கியூபா ஒரு தடவை சொன்னாங்க, பட் இந்த தடவை 2வது முறையாக ஒரு அறைகோள் எடுத்திருக்காங்க. வாங்க அமெரிக்கா வாங்க, நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை இதற்கு தான் ஆசைப்பட்டார் பாலகுமாரன்ற மாதிரி, வாப்பா எல்லாமே நடந்துருச்சு, வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கெத்தோலிக்கினுடைய லீடர் இந்த லெபனானில் இயேசுநாதர் சிலையை அடித்தாங்க இல்லையா, அந்த சிலையை அடித்ததில் இது இப்போ நேற்றுலாம் நடக்கிறதில்ல, எப்பவுமே இது மாதிரி தான் நடக்குது. தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன். இஸ்ரேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது, சிலையை ஒடிச்சிருக்கவே கூடாது, இப்போல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பு அவங்க மாதிரிலாம் பயங்கரமான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டு தான். அந்த தாக்கல் நடத்தும் போது மக்கள் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் போதெல்லாம் இந்த கோபமும் இந்த கண்டனமும் உங்களுக்கு வரலையான்ற வழுக்கும் குரல்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபாதர், அதுக்கும் சேர்த்து கருத்து சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னை கூட பாருங்க, லெபனானில் பெரிய அளவுக்கான முன்னேற்றம், 8 இடத்துல தாக்கல் நிகழ்த்தினாங்க, 4 பாலஸ்தீன் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அவங்க பதிலுக்கு இன்னைக்கு இஸ்ரேலுடைய டேங்க் அடிச்சிருக்காங்க. பேருக்கு தான் போர் நிறுத்தம், ஆனால் தாக்குதல் குறையிலையே, பெரிய சம்பவமாக இருக்குது. சமீபத்தில் பாகிஸ்தான் வந்து சூடான்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. 1.5 பில்லியன் மதிப்பில் ஆயுதங்களையும் ஃபைட்டர் ஜெட்டையும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க சூடானுக்கு. இப்போ பாகிஸ்தான் போயிட்டு சவுதி கிட்ட கொஞ்சம் கெஞ்சிட்டு வந்தாங்கல்ல, ஒரு 3 பில்லியன் பக்கம் லோன் கேட்டாங்கல்ல. அப்போ இங்கே பாருங்க, நீங்கள் சூடானு கொடுக்குற மாதிரி தான் என்கிட்ட பணம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீலை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கான், நீங்கள் சூடானுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லை பகுதியில் இன்னும் போர் பதற்றம் இருக்கிறனால பாகிஸ்தான்லேயும் சரி ஆப்கானிஸ்தான்லேயும் அந்த அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் டென்ட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அப்பப்போ துப்பாக்கி சூடும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பகுதியில் ஒரு சீனானுடைய ஸ்டூடெண்ட்டு அமெரிக்காவில் அந்த எந்த பகுதியில் போட்டிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ என்ற பகுதியில் RC-135 ஒரு ஸ்பை பிளான் ஒன்று இருக்குது. அதை வந்து மறைமுகமாக ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஃபோட்டோ எடுத்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்திருக்கான்ற அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சீனா சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அமெரிக்கா நமக்கு எதிரான வேலை ஈடுபட்டிருக்காங்க, கொஞ்சம் சோதானமாக இருங்க மக்களேன்னு சொன்னாங்க. பட் அதையும் மீறி இந்த பையன் ஃபோட்டோ எடுத்துருப்பானாட்டு நீ கைது பண்ணிட்டாங்க. தொடர்ந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதுமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க தான் செய்யுது. இன்னொரு பிரச்சனையும் பார்த்தேன் நான், ரஷ்யானுடைய நியூக்ளியர் கேப்பபிள், அதாவது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய Tu-22M3 பாமர்ஸ் அந்த பால்டிக் கடல் பகுதியில் நேட்டோ இந்த பக்கம் இருக்குன்னா சென்ட்ரலில் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் போயிருக்கு. ஸ்வீடனுடைய கிரிப்பன் போர் விமானம் இடையில் வந்திருக்கு. இந்த ஏரியாவில் பறக்கூடாதுன்னு சொல்ல ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது சர்வதேச கடல் பகுதி, உங்கள் அப்பா வீட்டு சொத்து இல்லை, உங்கள் தாத்தா வீட்டு சொத்து கிடையாது, இது எல்லாத்துக்கும் பறக்கிற உரிமை இருக்குது. சர்வதேச கடல் பகுதியில் வந்து நீ எனக்கு பறக்கூடாதுன்னு சொல்ல உரிமை இல்லை, வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையான்னு அவங்க பதிலுக்கு சொல்ல, இல்லையே எங்களையவே மிரட்டிட்டாலே நேட்டோ நாடை கூட்டு வரட்டுமா வாங்களே அப்படின்னு நேட்டோ நாடுகிட்ட போயிருக்கிறாங்க. நேட்டோ நாடு என்ன சொல்லிட்டாங்களா, ஏப்பா கொஞ்சம் சும்மா இருப்பா, ஏற்கனவே அந்த பிரச்சனையும் ஓயில் என்ன ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, நீ வேற ஏப்பா சும்மா சர்வதேச போகிற கப்பல்லாம் போயிட்டு நீ ஏப்பா அப்பெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரையே திட்டி கொஞ்சம் அமைதியாக இருப்பானாங்களாம். மறுபடியும் இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, சர்வதேச கடல் பகுதியில் நாங்கள் பாட்டு போகிறோம் வரோம், மறுபடியும் எங்களை ஏதாவது சீனுன்ற வேலை வச்சிங்க அப்படின்னா 2 அணுகுண்டை போட்டுருன்றாங்க. நீங்கள் அணுகுண்டு போகிறீங்களோ இல்லையா பாஸ், உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் கிணறுகளை காலி பண்ணிட்டு வாங்க உக்ரைன், நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட ஏற்றுமதியே முடிச்சிடுவாங்க. அவங்க தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்கள் தடுக்க போறீங்கன்னே தெரியல. இழக்கிறீங்க, ரஷ்யா இழந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய எண்ணெய் வளங்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை கொஞ்சம்
பத்திரமா பார்த்து கொஞ்சம் சோதனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோனுடைய நிறைய பகுதி தான் தாறுமாறு தர்பார். ஹங்கேரியினுடைய புதிய பிரதமர் மெக்கியார் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நெதன்யாகுவை எதிர்த்து பேசுனீங்க, பயங்கரமா பேசுனீங்க, ஆஹா ஓஹோன்னுங்க, ஆனா திடீர்னு அவருக்கே அழைப்பு கொடுத்துருக்கீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல் சொல்லுங்க? நீங்க எப்படி நாட்டை காப்பாற்ற போறீங்க, எப்படி மக்களை காப்பாற்ற போறீங்க, உங்களை நம்பி எப்படி நாங்கள் ஓட்டு போடுற மாதிரிலாம் கேள்வி. அதற்கு மெக்கியார் வந்து சொல்றாரு, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும், என்னன்னா நாங்கள் இப்போ இந்த ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் வந்து விக்டர் ஓர்பன் அவர்கள் விலகிட்டார். யார்? இஸ்ரேலுக்காக. நான் வந்த உடனே ஒரு ரூல்ஸ் ஒன்று சொன்னேன், உங்கள் ஞாபகம் இருக்கா? இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு சொன்னோம். அது எதற்காக அப்படின்னா, இப்படி தான் இன்விடேஷனை வைப்போம், அவரும் வருவார், வந்திருந்தாருன்னா பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன், அதுதான் என்னுடைய பலைய திட்டம்ன்றாரு. அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கே என்னடா நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ட்ராப் மாதிரி வர வச்சு கைது பண்ணுவதற்காக தான் நான் இப்படி பண்ணுன்றாரு. சரி ரைட்டு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நிஜமாவே அப்படி பாசிபிள் இருக்கா? நிஜமாவே அதுக்காக தான் வர வைத்தாரா? அதாவது வர வைக்கிற மாதிரி வர வச்சு கைது பண்ணி அந்த பக்கம் அனுப்புவதற்காக திட்டங்களை தீட்டினாங்களா? அதுக்கு இஸ்ரேல் சும்மா இருந்துருமா, இல்லை அமெரிக்கா சும்மா இருந்துருவாங்களா, இல்லை ஒருவேளை இளம் ரத்தம் சூடாக இருக்கிறதா? இது எல்லாம் பொறுத்து இருந்து நகர்கின்ற நிகழ்வுகளை பார்த்து அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். வாக்காளர் பெருமக்களே, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு 2 நாள், 23ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம எஜமான். 23ஆம் தேதி ஓட்டு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க எஜமான். ஏதாவது கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லையாவது கொஞ்சம் கெத்து காட்டும் இல்லையா? ஓட்டு போகிற வரைக்கும் தான் பாஸ். ஓட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அவங்கள தேடி அலையுன்னு அலையணும். இப்போ அவங்க நம்மளை தேடி அலையுன்னு அலைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. வாக்காளர் உரிமை தொகையை கொஞ்சம் கேட்டு வாங்கிக்குவாங்க, சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யாராவது திருடின பணம் தானே, திருடின பணம் வந்து சேரட்டும். அதுக்காக நான் அப்படி இப்படிலாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. திருடின பணத்தை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? வாங்குங்கன்றது என்னுடைய இறுதி கோரிக்கையாகவும் இருக்குது. நான் நேர்மை, நல்லா வாங்க மாட்டேன், அடுத்தவன் பணம் எதுக்கு அப்படின்னு நினச்சாலும் நினைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அரசியல் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, பெருசாக கருத்துக்கள் சொல்லவும் எனக்கு தெரியல. இதுவே நான் சொன்னது ரைட்டானு எனக்கு தெரியல. திருத்தப்பட வேண்டிய கருத்துக்களாக இருந்தாலும் திருத்தி கொள்ளலாம். இல்லை பாஸ், நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, தப்புங்க, அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே ஓகே, வெரி குட். ஆனால் எனக்கு தோணுச்சு, இல்லை அது இப்போ கூட அரசியல் சூழ்நிலை தெரியுதில்லை, அது எந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க, மற்றது கட்டுறாங்கன்னா அந்த பாலத்துக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க, மீதி யார் கைக்கு போய் சேருது, அது மறுபடியும் இந்த மாதிரி ஃபண்டாக வெளியே வந்தால் தான், அதாவது இந்த மாதிரி கருப்பு பணங்கள் அப்பப்போ வெளியே வந்தால் தான் அது மறுபடியும் அது எக்ஸ்போஸ் ஆகும். இல்லைன்னா கருப்பு பணம் ஃபுல்லாக முடங்கிடும். நான் அதனால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, 2.5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைங்க, இல்லைனா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைங்க, போதும். இருக்கிற மொத்த கருப்பு பணமும் வெளியே வந்துடலாம். அதுவும் வருஷம் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, கருப்பு பணமே தங்காது, அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.